பணம் பணத்தை நம்புகிறவன் தேவனை நேசிக்க முடியாது. நாம் இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தால் ஒன்று மட்டும் புரியும். பணம் அவசியமாக இருக்கவில்லை. தேவன் அவர்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்தார் என்று. அத்தனை கஷ்டங்களுக்கும் மத்தியில் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு தண்ணீர் வந்தது. ஆகாரம் வானத்திலிருந்து மழை போல அனுதினமும் பெய்தது. பலத்த எதிரிகளையும் அவர்கள் வீழ்த்தினர். இதனால் அவர்கள் எப்போதும் இளைப்பாறுதலாகவே இருந்தனர். பணம் அவசியமாக இருக்கவில்லை. இயேசு நம் வருத்தங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ள சொல்லுகிறார். இனி நம் யோசனையின்படி செயல்படக்கூடாது. அவர் காண்பிக்கிறபடி தான் செயல்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது தன் யோசனையின்படி எதிரிகளோடு போராடினார்கள். அதனால் தோற்று போய் அவமானப்பட்டார்கள், பெருத்த நஷ்டமடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் சிந்தித்தார். இவ்வளவு நல்ல தேவனோடு நாம் நடக்க தெரியாமல் தடுமாறுகிறோம். பணத்தை நேசிக்கிறோம். நம் வாழ்க்கை கசப்பும் புலம்பலும் நிறைந்ததாகவே இருக்கிறது. தேவனை நம்புவதாக சொன்னாலும் இளைப்பாறல் நமக்குள் இல்லை. இயேசுவை பிசாசு சோதித்தான். இந்த கல்லை பார்த்து அப்பமாக்கி சாப்பிடு என்கிறான். 40 நாட்கள் உபவாசம் நன்றாக பசிக்கத்தான் செய்கிறது. நாம் இந்த நிலையில் இருந்தால் தடுமாறி இருப்போம். பசிக்கிறதே. அவர் தடுமாறவில்லை, காத்திருந்தார். தேவன் செயல்படும் வரை. அப்போதுதான் தேவ தூதர்கள் ஆகாரத்தோடு வந்தார்கள். நாம் காத்திருக்க தெரியவில்லை. தேவன் கிரியை செய்ய வாழ்கிற வாழ்க்கை இது. நாம இங்கு எதையும் செய்ய வேண்டாம். இது புரியாமல் தந்திரமாக செயல்படுகிறோம். பணத்தை நாடுகிறோம், மனுஷர்களை நாடுகிறோம். இதனால் எவ்வித பயனும் இல்லை. கடன் மேல் கடன், ஏளனம்தான் மிஞ்சுகிறது. எல்லாம் அவர் செயல்பட நினைப்பதற்கு மேலாக அழகாக கொடி வரும். அவர் கிரியை செய்யாமல் நாம கிரியை செய்யும்போது தான் நிறைய பணம் அவசியமாக இருக்கிறது. அவரோடு நடக்கிறவனுக்கு எந்த ஆசையும் அவசியமாக இருப்பதில்லை. ஆமாம், எந்த ஆசையும். இவனுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை. அது கையை விட்டு போவது போல அவனுக்கு வரவும் செய்யும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், பணம் நம்மை ஆட்டி படைக்கக்கூடாது. அது தேவன் அல்ல. அதை நேசிக்கிறவன் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு பணத்தை நாம் அலட்சியம் பண்ணுகிறோமோ அவ்வளவாகவே நாம் தேவனை நேசிக்கிறோம். இதுதான் தராசுக்கோல். எவ்வளவு பணத்தை அலட்சியம் செய்கிறோமோ அவ்வளவுதான் தேவனை நேசிக்கிறோம். தேவனும் அப்படிப்பட்டவனுக்கே வெளிச்சம் தந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். பலரை தேவன் நடத்த முடியாததுக்கு காரணம் அவர்கள் பணத்தை சார்ந்து கொள்வதால் தான். இது ஆபத்து.